அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். கடகராசிக்கு 2026 புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு ஒரு நல்ல வருடமாகத்தான் அமையும். ஏன்னா 2025 விட 2026 நல்ல வருடம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தான் கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களை தாங்கி கொண்டு அதிலேயே இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கடகராசியை பொறுத்த வரைக்கும் பூமிக்கு ஒப்பிடலாம். அதாவது எவ்வளோ நம்ம அதை பள்ளம் தோண்டினாலும் எவ்வளோ கஷ்டப்படுறதுனாலும் பூமி அதை தாங்கி கொண்டு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நபர் நீங்கள். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வார் பொறுத்தல் தருவாங்க. அந்த மாதிரி திருக்குறள் மாதிரி அந்த பூமி தாய் மாதிரி அந்த கஷ்டங்களே இருந்தால் கூட அந்த கஷ்டத்துலேயே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனோபக்குவம் மனோபலம் மிக்க ராசி கடகராசி. ஏன்னா சந்திரன் அங்கே உங்களுக்கு ஆட்சி இல்லையா, கடகத்தில் ஆட்சி. கடகராசிகள் அனைவருக்குமே சந்திரன் ஆட்சி பலமடைந்த ஒரு இடத்துல இருப்பாங்க. அதில் ராகு கேது சேராத வரைக்கும், சனி சேராத வரைக்கும் அந்த சந்திரன் ரொம்ப பலமானவர். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வருடாந்திர கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஏன்னா வருடாந்திர கிரகங்கள் எந்தளவுக்கு பலமாக இருக்குதோ எத்தனை பலமாக இருக்குதோ அந்தளவுக்கு தான் இந்த 2026 அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மாறுறது, 2 வருஷத்துக்கு ஒரு முறை மாறக்கூடிய கிரகங்கள் எந்தளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குதோ அதை வச்சு தான் அந்த வருஷமே உங்களுக்கு போகும். இப்போ ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறும் அப்படின்னாலும், குரு 1 வருஷத்துக்கு ஒரு முறை மாறும், சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறுவார். ஸோ இந்த மாதிரி இந்த 3 கிரகத்தில் உங்களுக்கு எது எத்தனை சாதகமாக இருக்குன்றதை வச்சு தான் இந்த 2026 எப்படி போகும் அப்படின்றது நம்ம பார்க்க முடியும். மற்ற கிரகங்கள் ஆகிய இந்த சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இதெல்லாம் மாதத்துக்கு ஒரு முறை 1.5 மாதத்துக்கு ஒரு முறை மாறக்கூடிய கிரகங்கள். அதை விட இது இம்பேக்ட் ரொம்ப அதிகம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா கடகராசிக்கு வருஷத்தோட ஆரம்பத்தில் குரு பார்த்திங்கன்னா 12ல் இருக்கிறார். ஓகேங்களா, 12ஆம் இடத்துல, ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு, ராசிக்கு 8ஆம் இடத்துல, கடகராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு, கடகராசிக்கு 9ஆம் இடத்துல சனி. இதுதான் கடகராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இதில் சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ராகு 8ல் இருக்கிறது பாதகம்தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் பெரிய பாதகம் கிடையாது. அதேமாதிரி 9ல் சனி இருக்கிறது ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டு தான், ரொம்ப நல்லதும் கிடையாது ரொம்ப கெட்டதும் கிடையாது. அடுத்தது 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுமே ஒரு சாதகமற்ற செயல் தான், ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டுன்னு வச்சுக்கோங்களேன். பெருசாக யோகம் கிடையாது, பெருசாக கெடுதலும் கிடையாது. ஸோ 3 கிரகமுமே பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால முதலுக்கு பஞ்சம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு காலகட்டமாக இருக்கும். முக்கியமாக பெரிய நன்மைகள்லாம் உங்களுக்கு எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2026 ஏப்ரல் மேக்கு பிறகு தான் பெரிய பெரிய நன்மைகள் அனைத்துமே உங்களுக்கு நடக்கும். இந்த குரு பயிற்சி வரும் 2026 ஒரு மே மாதம் ஒரு குரு பயிற்சி வரும். அதிலிருந்து தான் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாமே கடகராசிக்காரர்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 2026 ஃபுல்லாக 9ஆம் இடத்துல தான் அவர் இருப்பார். ஸோ அவரால் அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அது நியூட்ரல் ஸ்டேட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நல்ல ஸ்டேட் தான், கெடுக்க மாட்டார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 9ல் சனி உங்களுக்கு கெடுக்க மாட்டார், அது ஒரு நல்ல விஷயம். 8ஆம் இடத்து ராகுவை பொறுத்த வரைக்கும் 2026 நவம்பரில் தான் பயிற்சி அடைவார். அப்படின்றதுனால அவர் முக்கால்வாசி மேலே அவர் கண்ட்ரோல் எடுத்துக்கிறாரு, 8ஆம் இடத்த கண்ட்ரோல் தான் எடுத்துக்கிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜென்ம குரு அப்படின்றது வரும். மே மாதத்துலேருந்து குரு பயிற்சியிலேருந்து 12ல் இருக்கிற குரு தாண்டி ஜென்ம குருவாக வரும். ஜென்ம குரு உங்களுக்கு எடுக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, முதல்ல ஜென்ம குருவை பற்றி பேசிடுவோம். குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நபர் தான். ஆனாலுமே பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக கொடுப்பாரு. ஆனாலுமே ஃபேமிலி விஷயத்தில் ஒரு சில வாக்குவாதங்களை ஏற்படுத்தி விடுவார். ஸோ மே மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் இந்த கணவன் மனைவி கல்யாணம் ஆனவங்க கணவன் மனைவி இருக்கக்கூடிய அன்னோன்யம் அப்படின்றதுக்கும் ஒரு சிலது கட் ஆகும். ஒரு சில பேர் வெளிநாடு போவாங்க, வெளிநாட்டில் இருப்பாங்க, கணவன் மனைவி பிரிய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஒரு சில பேர் இப்போ வீட்டில் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, ஸோ அம்மா வீட்டுக்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரி சுப பிரிவாகவும் இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி தான் வருமே தவிர்த்து பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து ஜென்மகுரு உங்களுக்கு கொடுக்காது. ரெண்டாவது 8ல் ராகு பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பண இழப்புகளை ஏற்படுத்தியிருப்பார், ஆல்ரெடி ஏற்படுத்தியிருப்பார். 2024 25 ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்டயாவது பணம் கொடுத்து ஏமாந்து போகிற விஷயங்கள் வந்து நடந்திருக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும். அதுலேருந்து ரிகவர் ஆவீங்க. மே மாதத்துக்கு அப்புறம் ரிகவர் ஆவீங்க. நவம்பர் மாதம்தான் ராகுகேது பயிற்சியாக இருந்தாலும் ராகுகேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 மாதம் முன்னாடியே வந்து அதுக்கான பலன்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிக்கும். இதுதான் ஜோதிட விதி. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுக்களும் மே மாதத்துலேருந்து உங்களுக்கு மாறிடுவார். அதாவது 7ல் ராகுவும் ஜென்ம கேதுவுமாக மாறிவிடுவார். அது கேது வந்து குருவோட தொடர்பில் இருப்பார். அப்படின்னும்போது மிகப்பெரிய கெடுதல்கள் எதுவும் செய்ய மாட்டார். அதுவும் இல்லாமல் ராகுவை பொறுத்த வரைக்கும் மகர ராகுவாக உங்களுக்கு வேலை செய்யும். ஸோ அதனால் வந்து அதுவுமே வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டேட் தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜென்மகுரு உச்சமடைந்தது மட்டும் இல்லாமல் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை பார்த்து வலுப்படுத்துறதுனால நிறைய நன்மை பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். அதாவது 9ஆம் இடமும் வந்து பார்த்திங்கன்னா குருவோட வீடு. தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் வலுவடையும், அந்த வீடு வலுவடையும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விதிப்படி வெளிநாடு வெளி மாநிலத்தில் ட்ரை பண்ணுறவங்க, அதாவது நீங்கள் கடகராசியாக இருக்கிறீங்க, வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னாலும் சரி, இல்லை ஆல்ரெடி வெளிநாட்டில் இருக்கீங்க, அங்கே வந்து பிஆர் வாங்க ட்ரை பண்ணுறீங்க, சிட்டிசன்ஷிப் வாங்க ட்ரை பண்ணுறீங்க, நீங்கள் அங்கேயே வந்து வீடு கட்ட போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கும் வெளிநாடு தூர பிரதேசம் வெளிநாடு சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த 2026 முழு சப்போர்ட்டில் வேலை செய்யும், ஃபுல் சப்போர்ட்டில் வேலை செய்யும். ப்ளஸ் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, வெளிநாட்டுக்கு டைஅப் வச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஏதாவது பண்ணுறவங்க, வெளிநாட்டு அதாவது அந்நிய செலாவணி வாங்குறவங்க, வெளிநாட்டு பணம் வாங்குறவங்க ஏதோ ஒரு விதத்தில், ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த கடகராசிக்காரங்க எல்லாருக்குமே வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை செய்யும். சில பேருக்கு ஜென்மகுரு வந்து திருமணத்தையும் செய்து வைக்கும், அதையும் நீங்கள் கவனிக்கணும். ரொம்ப நாளாக திருமணம் ஆகலை அப்படி இருக்கிறவங்களுக்கும், ரொம்ப வயசாயிடுச்சு, 30-40 வயசு ஆயிடுச்சு, திருமணம் ஆகலை அப்படின்றவங்களுக்கும் ஒரு சில பேருக்கு ஜென்மகுரு திருமணத்தை நடத்தி வைக்கும். ஆனால் அந்த திருமணம் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா வந்து நீங்கள் கடகராசியாக இருக்கிறீங்கன்னா தனுசு ராசியும் கும்பராசியும் செட் ஆகாது, ஓகேங்களா? இந்த சஷ்டாஷ்டக ராசின்னு சொல்லுவாங்க. தனுசு ராசிக்கிட்டையும் கும்பராசிக்கிட்டையும் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும், அதில் போய் விழக்கூடாது. ஏன்னா அவங்க வேறு நீங்கள் வேறு, உங்களுக்கும் வந்து அது பெருசாக மேட்ச் ஆகாது, ஒத்து போகாதுன்றதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி ஃபினான்ஷியல் நன்மைகள் அனைத்துமே உண்டு, ஓகேங்களா? அதாவது 2026 பொறுத்த வரைக்கும், அதாவது கடகராசியை பொறுத்த வரைக்கும் 2026 ஆஹா ஓஹோன்னு இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரலை. அதே நேரத்தில் 2025 நீங்கள் அனுபவித்த பிரச்சனைகளில் முக்கால்வாசி பிரச்சனை உங்களுக்கு கிடையாது, ஓகேங்களா? முக்கால்வாசி பிரச்சனை கிடையாது, முக்கால்வாசி நன்மைகள், கால்வாசி வந்து ஒரு சில தொந்தரவுகள் இருக்குமே தவிர்த்து மிகப்பெரிய கெடுதல்கள் நிச்சயமாக கிடையாது, சந்தேகமே வேண்டாம். ப்ளஸ் வந்து முருகர் வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை முருகர் விரதம் இருந்து முருகர் வழிபாட்டை தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு 2026 வருடம் நல்ல ஒரு வருடமாக அமையும். வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.